Hello friends, welcome back to our channel Smart Stitch Fashion. In the video boolean butterfly எப்படி பண்றது அததான் நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல boolean rose எப்படி பண்றதுன்னு நம்ம பார்த்திருந்தோம். டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ்ல எடுத்து பண்ண சொல்லியிருந்தேன். ஸ்டூடண்ட்ஸ் ஒரு சிலர் டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் எப்படி எடுக்கிறது, டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கும்போது இந்த அளவு நீட்டா வருமான்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக இந்த பட்டர்ஃப்ளை நான் டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ்ல தான் பண்றேன். நான் பாருங்க டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ்ல எம்ப்ராய்டரி த்ரெட்டை எடுத்துக்கிட்டே இப்போது விங்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பெரிய விங்ஸ்க்காக தான் நான் ரெடி பண்ணேன். அதுக்காக ஒரு 14 வைண்டிங் நான் ரெடி பண்ணுறேன். பூலியன் ஸ்டிச்னாலே ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம விங்ஸு இந்த மாதிரி ஒரு ஒரு லூப் ஷேப்பில் தான் வரும், ஒரு ரவுண்டு மாதிரி வரும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேயோ அதே இடத்துல தான் எண்டிங் பாயிண்ட் வரும். ஸோ எண்டிங் பாயிண்டில் பஞ்ச் பண்ணி நீட்டில் கீழே கொண்டு போய் திரும்பவும் ஸ்டார்டிங் பாயிண்ட் பக்கத்தில் பஞ்ச் பண்ணி மேலே கொண்டு வரும். இது லூப்பாக இருக்கிறதுனால எண்டிங் பாயிண்ட்டும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஒரே இடத்துல வர்றதுனால இந்த மாதிரி தான் பஞ்ச் பண்ணணும். பஞ்ச் பண்ணிவிட்டு நான் 14 வைண்டிங்ஸ் கொடுக்குறேன். இது பெரிய விங்ஸுக்காக தான் 14 வைண்டிங்ஸ் கொடுக்குறேன். ஃபைனலாக விங்ஸை பார்க்கும்போது ரொம்பவே குட்டியாக தான் வந்துச்சு. பாருங்கள், லைட்டாக நீடியில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, த்ரெட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாக ஆகிடுங்க. சூப்பராக பூலியனில் ஒரு லூப் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். டபுள் ஸ்ட்ராண்ட்ஸில் பண்ணுறதுனால பார்க்குறதுக்கு நல்லாவே திக்னஸ் அதிகமாக வருது, ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ 14 வைண்டிங்கில் குட்டியாக ஒரு விங்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு, ஒரு லூப் ஷேப்பு. நீங்கள் இதே லூப் ஷேப்பில் டெய்ஸி ஃப்ளார் கூட பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ளாரோட பெட்டல்ஸாக இதை யூஸ் பண்ணலாம், அல்லது லீஃபாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டார்டிங் பாயிண்ட் பக்கத்தில் ஒரு பஞ்ச் பண்ணி நீடியில் கீழே கொண்டு போயிடலாம். மறுபடியும் இதுக்கு ஆப்போசிட்டில் இதே கவுண்டிங்கில் நான் 14 கவுண்டிங் வைண்டிங்ஸ் கொடுத்துருக்குறேன். இதே கவுண்டிங்கில் ஆப்போசிட்டில் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பெருசாக வேணும்னா இன்னும் வைண்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக நீடில் பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே ஒரு எண்டிங் பாயிண்ட்டு, ஸ்டார்டிங் பாயிண்ட் பக்கத்தில் மறுபடியும் எண்டிங் பாயிண்டில் பஞ்ச் பண்ணி கீழே கொண்டு போகிறோம். கீழே கொண்டு போய் மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்டில் பஞ்ச் பண்ணி நீட்டில் மேலே கொண்டு வர்றோம். அதே 14 வைண்டிங்ஸ் நம்ம கொடுத்து ஏற்கனவே பண்ண அதே ப்ராசஸ் தான். பூலியன் லூப் ரெடி பண்ணுறோம். பொறுமையாக எடுக்கணும். நீடில் விட்டு த்ரெட்டு வர்றது வரைக்கும் தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதை பொறுமையாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்துடும். த்ரெட் அந்த நீடில் தாண்டிட்டு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ சேம் சைஸில் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. பட்டர்ஃப்ளையோட 2 விங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் இது பெரிய விங்ஸ்க்காக தான் இந்த 14 வைண்டிங்ஸ் நான் எடுத்திருந்தேன். பட் இது ரொம்ப குட்டியாக வந்திருக்கிறதுனால இதை குட்டி விங்ஸாகவே வச்சுக்கலாம். பட்டர்ஃப்ளையோட கீழ் பாகத்தில் வர்ற குட்டி விங்ஸாக கன்சிடர் பண்ணிவிட்டு மேல் பாகத்தில் வர்ற பெரிய விங்ஸ்க்கு ஒரு 20 வைண்டிங்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு அதுக்கு பக்கத்துலேயே பெரிய விங்ஸ்க்கான வைண்டிங் நான் கொடுக்க போகிறேன். சேம் நம்ம இப்போ எப்படி பண்ணோமோ அதே தான் பண்ண போகிறோம். மோஸ்ட்டாக எல்லா எம்ப்ராய்டரி கிளாஸ்லேயுமே பூலியனில் ரோஸ் மட்டும் தான் சொல்லி கொடுப்பாங்க. நம்ம எதுக்காக ரோஸு, பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறோன்னா எல்லாமே உங்களுக்கு தெரியணும், அதுவும் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணணும். அதுக்காக தான் எந்த விஷயமுமே அரைக்குறையாக நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதில் கான்ஃபிடெண்ட்டாக ஒர்க் பண்ணவே முடியாது, அதில் சக்ஸஸும் ஆகவே முடியாது. ஸோ நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுற அளவுக்கு எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக தெளிவாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். இப்போ இன்னொரு விங்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இந்த விங்ஸ் 20 வைண்டிங்கில் நான் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு ஆப்போசிட்டில் மறுபடியும் ஒரு 20 வைண்டிங்ஸில் நம்ம பண்ணலாம். எண்டிங் பாயிண்ட்டில் பஞ்ச் பண்ணி நீடியில் கீழே கொண்டு போகிறோம். மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்டில் நீடியில் மேலே கொண்டு வரோம்.
ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் ஒரே இடத்துல இருக்கிறனால ஒரே இடத்துல தான் பஞ்ச் பண்ணுறோம். பக்கத்தில் நம்மளோட த்ரெட் எந்த இடத்துல இருக்கோ அது பக்கத்துலேயே ஒரு முறை கீழே கொண்டு போயிட்டு ஒரு முறை மேலே கொண்டு வர்றோம், வைண்ட் பண்ணுறோம். 20 வைண்டிங் கொடுத்துட்டு அதே மாதிரி டைட் பண்ணோன்னா பூலியன் லூப் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த அளவு பர்ஃபெக்டாக வராது. நான் ஃபஸ்ட் டைம் பண்ண பட்டர்ஃப்ளை சைடில் இருக்குது பாருங்கள், அந்த பட்டர்ஃப்ளை சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸில் தான் நான் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸில் பண்ணியிருக்கிறதுனால அது அந்த அளவுக்கு லுக்காக தெரியலை. இப்போ நான் பண்ணியிருக்கிறது பட்டர்ஃப்ளையோட விங்ஸ் எல்லாமே டபுள் ஸ்ட்ராண்ட்ஸில் பண்ணியிருக்கிறேன். பட்டர்ஃப்ளையோட பாடி பார்ட் மட்டும் சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸ்லாம் நான் பண்ணியிருக்கிறேன். பார்க்குறதுக்கு அதை விட இது கொஞ்சம் நல்லா தெரியுது. எதையுமே ஃபஸ்ட்டு ஒரு டைம் நீங்கள் பண்ணும்போது இருக்கிறத விட மறுபடியும் நீங்கள் பண்ணும்போது அதோட லுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பு, ஒரு டெய்ஸி ஃப்ளவர் ஷேப் அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ டபுள் ஸ்ட்ராண்ட்ஸில் நம்ம 4 விங்ஸுமே ரெடி பண்ணி எடுத்துட்டோம். அடுத்ததாக சென்டர் போர்ஷன் பட்டர்ஃப்ளையோட பாடி போர்ஷன் ரெடி பண்ணுறோம். இதுக்கு நான் க்ரீன் கலர் த்ரெட்டு எம்ப்ராய்டரி த்ரெட் எடுக்கிறேன். அது சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸில் தான் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸு. இதையும் அதே பூலியன் தான் பண்ண போகிறோம். ஸோ எண்டிங் பாயிண்டில் நீடில் கீழே கொண்டு போகிறோம், ஸ்டார்டிங் பாயிண்டில் மறுபடியும் நீடில் மேலே கொண்டு வர்றோம். கொண்டு போயிட்டு வைண்டிங் கொடுக்க போகிறோம். இதுக்காக நான் 12 வைண்டிங் கொடுக்குறேன். உங்களோட பட்டர்ஃப்ளையோட சைஸை பொறுத்து நீங்கள் கொடுங்க. நீங்கள் வைண்ட் பண்ணுங்கள், கிளாக் வைஸ் அல்லது ஆன்டி கிளாக் வைஸில் வைண்ட் பண்ணுங்கள். வைண்ட் பண்ணிவிட்டு எந்த டிஸ்டன்ஸில் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை பாடி தேவையோ அந்த டிஸ்டன்ஸ் அளவுக்கு கரெக்டாக வந்திருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே பஞ்ச் பண்ணி டைட் பண்ணிடுங்க. இப்போ 12 வைண்டிங்ஸ் கொடுத்தாச்சு. கிட்டத்தட்ட இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற கெஸ்ஸிங்கில் தான் நான் பண்ணுறேன். ரொம்பவே பர்ஃபெக்டாக கரெக்டாக தான் இருக்குது. பாருங்கள், முடிக்கும்போது பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கீழ்ப்பக்கம் பஞ்ச் பண்ணி எடுத்துட்டோன்னா பட்டர்ஃப்ளையோட பாடியும் நம்மளுக்கு கரெக்டாக ரெடி ஆயிரும். நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பஞ்ச் பண்ணுங்கள். இப்போ பட்டர்ஃப்ளையோட ஆண்டனா 2 ஆண்டனாவும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ப்ரீவியஸாக நான் பண்ணியிருக்கிற அந்த பட்டர்ஃப்ளைல ஆண்டனா 2மே லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான் நான் போட்டிருக்கிறேன். இப்போ நான் ஃப்ரெஞ்ச் நாட் போடலை. என்ன பண்ணுறேன்னா நார்மலாக நீடில் பஞ்ச் பண்ணி எடுத்து 2 ஆண்டனா ரெடி பண்ணி ஆண்டனாவோட டாப் போர்ஷனுக்கு 2 3mm பீடு நான் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 ஆண்டனாவையும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எந்த இடத்துல ஆண்டனா வரணுமோ அந்த இடத்துல நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். அப்படின்னா தான் பர்ஃபெக்டாக வரும். இல்லைன்னா கரெக்டாக வராது. நீங்கள் கெஸ்ஸிங்கில் பண்ணிங்கன்னா கரெக்டாக வராது. இப்போ ஆண்டனாவோட டாப் போர்ஷனுக்கு பீடு 3mm பீடை லாக் பண்ணுறேன். சேம் பாயிண்டில் நீங்கள் மறுபடியும் கீழே போனதை அப்படியே சேம் பாயிண்டில் பஞ்ச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். எனக்கு மேலேருந்து பஞ்ச் பண்ண அதே பாயிண்டில் திரும்பவும் கீழேருந்து பஞ்ச் பண்ணனால அந்த நான் பண்ண அந்த ஸ்டிச், அந்த ஆண்டனா ஸ்டிச்சு ஒழுங்காக விழலை. ஸோ மறுபடியும் நான் பண்ணுறேன். கீழேருந்து வரும்போது பக்கத்தில் மறுபடியும் மேலே பஞ்ச் பண்ணுறேன். பஞ்ச் பண்ணி ஒரு 3mm பீடை லாக் பண்ணிட்டேன்னா சூப்பரான பட்டர்ஃப்ளை ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பு, டெய்ஸி ஃப்ளவர் ஷேப்பு அந்த மாதிரி நிறையா விதவிதமாக பண்ணி பாருங்கள். உங்களோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி சூப்பராக பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ண பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாவே இருக்கும். உங்களுக்குமே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சுக்கு ஒரு ரெக்கார்ட் ஒர்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னும் 2 ஸ்டிச் இருக்குது. 2 ஸ்டிச் முடிஞ்சதோடு அந்த ரெக்கார்ட் ஒர்க்கை நம்ம பண்ணிடலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக புதுசாக ஒரு டிசைனோட நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன்.
இந்த பட்டர்ஃப்ளை 2 பட்டர்ஃப்ளை இருக்கிறதுல க்ரீன் பட்டர்ஃப்ளையா அல்லது எல்லோ பட்டர்ஃப்ளையா எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக 2 பட்டர்ஃப்ளையும் இந்த மாதிரி தான் இருக்குது. தேங்க்யூ.